ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட் நம்ம சொல்லலாம் 23,200 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் வந்து டச் பண்ணிட்டாங்க. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த செக்டார்லாம் நல்ல மூவ்மெண்ட் அப்படின்னா, பேங்கிங் வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தது. ஐடி கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் குடுத்துருந்தாங்க. மெட்டல்ஸ் அண்ட் ஆட்டோ செக்டார்ஸ்லாம் நல்ல மூவ்மெண்ட்டு. எஃப்எம்சிஜி செக்டாரு, ஃபார்மா ஓவராலா பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டாருமே நல்ல மூவ்மெண்ட் தான். ரிலையன்ஸ் கூட இன்னைக்கு கொஞ்சம் மூவ் ஆயிருந்தது. ஸோ, அதனால தான் நிஃப்டி வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுத்தாங்க. ஸோ, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐடில டிசிஎஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ வந்து டவ் ஜோன் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ, இது வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பா நாளைக்கான மூவ்மெண்ட் வந்து ஆ ஒரு கேப் அப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு மாரி ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த 200 கிட்டயே. ஸோ, இப்படி நடக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா? ப்ளூ லைன். ஸோ, அதோட ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 23,300ல இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து 23,190 அதாவது 200 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ, அந்த 23,300 பிரேக் பண்ணா, கண்டிப்பா ஒரு நல்ல அப்சைட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு கூட நான் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். ஸோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு லாங் பேட்டர்ன வந்து பிரேக் அவுட் எடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்குது. ஸோ, இதனால நாளைக்கு என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்டின்னா, 1 23,300 பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, நல்ல ஒரு அப்சைட் மூவ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. 2வது 23,200க்கு மேல போயி அந்த 300க்குள்ளேயே சைட்வேஸ் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா டக்குனு பிரேக் அவுட் எடுக்க மாட்டான். ஏன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்தோட ட்ரெண்ட் இது. ஓகேங்களா? ஸோ, அதனால அவ்வளோ சீக்கிரத்தில பிரேக் அவுட் எடுக்கவும் மாட்டான். கொஞ்சம் தடுமாறவும் சான்சஸ் இருக்கு. ஆனா பிரேக் அவுட் எடுக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் 23,200க்கு கீழயே ஓப்பன் ஆகி செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னா, ஒரு ஸ்மால் செல்லிங் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அப்படி செல் ஆச்சு அப்டின்னா, எது வரைக்கும் செல் ஆகும் அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, 23,000 வரைக்குமே ஃபால் ஆகலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட். இன்னைக்கு ஏத்துனத நாளைக்கு இறக்கலாம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து இப்போதைக்கு நிஃப்டில இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட்டா தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ 23,200க்கு மேலருந்து 23,300க்குள்ள வந்து சைட்வேஸும் போகலாம். 23,300 பிரேக் பண்ணுச்சுன்னா, நல்ல ஒரு அப்சைடும் போலாம். 23,200க்கு கீழ இறங்குச்சு அப்டின்னா, 23,000 வரைக்கும் திரும்ப ஒரு சின்ன செல்லிங்க்கும் இனிஷியேட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ பேங்கிங் தலைவன் தாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 50,500 வரைக்குமே அப்சைட் போறதுக்கான பொட்டன்ஷியல் வந்து நெறையவே இருக்கு. பேங்கிங்ல என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி பாசிட்டிவா போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல சைட்வேஸ் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு பேங்கிங்ல. ஓகேங்களா? ஸோ ஐடி வந்து அந்த ரெக்கவரி ஆனாப்ல இன்னைக்கு நல்லாவே மூவ்மெண்ட் குடுத்துட்டு லாஸ்ட்ல க்ளோசிங்ல லைட்டா செல் ஆயி க்ளோஸ் ஆயிட்டாப்ல. ஆனா சைட்வேஸ் தான் பில்டப் ஆறான். சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கான். இன்னும் பெருசா எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல ஐடில. ஓகேங்களா? ஹெவி வெயிட்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற இடமுமே அவனுக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான். ரொம்ப பெருசாலாம் இல்ல ஒண்ணுமே. ஓகே. இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கலாம். 1170 தான். அதில தான் இருக்காப்ல 68. ஸோ கேப் அப் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் பாசிட்டிவா மூவ் ஆகி 1805 வரைக்கும் கூட மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேங்களா? ரிலையன்ஸ் தலைவன் இன்னும் சைட்வேஸ் தாங்க. இன்னும் பெருசாலாம் பிரேக் அவுட்லாம் எடுக்கல தலைவன். ஸோ தலைவன் வந்து மேல போறான் அப்படின்றத நான் எப்போ கன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ 1900 1300 தாண்டிட்டான்னா கொஞ்சம் ஓகே. மேல போக ஸ்டார்ட் ஆக போறான். இல்ல 1330 தாண்டிட்டான்னா கன்ஃபார்மா மேல போயிருவான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.